வணக்கம் நண்பர்களே. மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நிறைய ப்ராடக்ட்டை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. 2030க்குள்ளே 23 நியூ லான்ச்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஐசி இன்ஜின் மாடலும் இருக்கும், அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக மகேந்திரா விற்பனைக்கு கொண்டு வர போகிற சில மாடல்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் மகேந்திராவில் பொலேரோ நியோவில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. இந்த மாடல் இப்போ நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த வருஷம் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. எப்போதுமே இந்த ஆகஸ்ட் 15 மகேந்திரா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லான்ச் இருக்கும். இப்போ இந்த வருஷம் பொலேரோ நியோவை கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பை ஷாட்ஸ்லாம் பார்க்குறப்ப டிசைன் வைஸ் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. ரீசெண்டாக மகேந்திராவில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. தார் ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலை விற்பனை கொண்டு வந்தாங்க. அந்த தார் ராக்ஸை பேஸ் பண்ணி இந்த பொலேரோ நியோவுடைய டிசைன் இருக்கும். சில விஷயங்கள் ராக்ஸை ஒத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சேஃப்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 6 ஏர் பேக் பொலேரோ நியோவில் ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் முன்னாடி இருந்ததை விட இப்போ பெருசாக கொடுக்க போகிறாங்க. சன்ரூஃப் வசதி வரப்போகுது. புதுசாக இந்த மாடலுக்காகவே டேஷ்போர்டை நியூவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் அதிகபட்சம் 100 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 260 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த மாடல் மகேந்திராவில் XUV 700 ஃபேஸ் லிஃப்ட். இந்த மாடலும் இப்போ 2025 எண்டுக்குள்ளே விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இதை எந்த காரை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி மகேந்திராவில் BE6 மற்றும் XUV 9e அப்படின்னு சொல்லிட்டு 2 எலக்ட்ரிக் SUVயை விற்பனை கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த டிசைன் மாதிரியே தான் XUV 700 ஃபேஸ் லிஃப்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸ் இப்போ இருக்க மாடலை விட நியூ மாடலில் கிரில் செட்டப் நமக்கு சேஞ்ச் ஆகுது. கனெக்டட் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. அலாய் வீலும் புதுசாக கொடுக்குறாங்க. ஸ்கொயர் ஆஃப் கிளாடிங் கொடுக்குறாங்க. இன்ஜின்னு பார்த்தோன்னா 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 2.2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின், 2 ஆப்ஷனுமே நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா தார் ஃபேஸ் லிஃப்ட். தாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ராக்ஸ் எப்படி இருக்கோ அந்த ராக்ஸை பேஸ் பண்ணியே தாரில் ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. டிசைன் வைஸ் சேஞ்சஸ்னு பார்க்குறப்ப கிரில் செட்டப் மாறுது. அதேமாதிரி டபுள் ஸ்டாக்கடு ஸ்லாட்ஸ் கொடுக்குறாங்க. பம்பர் ட்வீக் பண்ணியிருக்காங்க. சி ஷேப்பில் LED சிக்னேச்சர் ஹெட்லைட்ஸ் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடி கிளாடிங் மாறுது. அலாய் வீலும் புதுசாக கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கிறத விட டச் ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரப்போகுது. ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் சன்ரூஃப் வசதி மற்ற விஷயங்கள்லாம் சேமாக இருக்க போகுது. இப்போ இந்த மாடலுக்கு தார் ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு இப்போதைக்கு கோட் நேம் W515 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ Nலையுமே ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த மாடலில் டிசைன் வைஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பட் மெயினாக அடாஸ்ட் ஷூட் கொடுக்க போகிறாங்களா. அதில் 10 விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 2026 விற்பனைக்கு வரும். அதேமாதிரி நியூ ஜென்ரேஷன் பொலேரோ மாடலையும் விற்பனை கொண்டு வர போகிறாங்க 2026. இந்த நியூ ஜென்ரேஷன் பொலேரோவில் நமக்கு பேனரோமிக் சன்ரூஃப், அதே மாதிரி லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, இந்த 2 விஷயமும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியாவில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய காம்பாக்ட் SUV இது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காம்படிஷனுக்கு எக்கச்சக்கமான கார்கள் இருக்குது. இப்போ இந்த காம்பாக்ட் SUV செக்மெண்ட்டில் டாப் 10 இடம் பிடிச்ச கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் டாப் 10க்குள்ளே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 கார்கள் போன வருஷம்லாம் விற்பனையிலே கிடையாது. அந்த ஒரு லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே விற்பனைக்கு இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இடம் பிடிச்ச 2 கார்கள் இருக்குது. அதேமாதிரி இந்த 10 காரில் ஒரே ஒரு கார் மட்டும்தான் போன வருஷத்தோட 2024 ஜூனோட கம்பேர் பண்ணுறப்ப 2025 ஜூனில் ஓரளவு வளர்ச்சி கண்டிருக்கு. மீதி எல்லா கார்களுமே வளர்ச்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல MG நிறுவனத்தில் ZS EV கார் இருக்குது. இந்த டாப் 10 கார்களில் நிறைய கார்கள் EV இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். ZS EV பொறுத்த வரைக்கும் 317 கார்கள் ஜூன் 2025 விற்பனை ஆயிருக்கு. அதுவே கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 561 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. ZS EVயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50.3 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 461 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். 176.75 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 280 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி AC மற்றும் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இந்த காரில் கொடுக்குறாங்க. ரியல் டைமில் எடுத்துக்கிட்டோன்னா 350 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல ஸ்கோடாவில் குஷாக் கார் இருக்குது. இந்த கார் பொறுத்த வரைக்கும் நல்ல சேஃப்டியான ஒரு கார். கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜூன் 2025 792 கார்கள் விற்பனை ஆகிருக்கு. பட் இதுவே கடந்த வருஷம் ஜூனில் எடுத்துக்கிட்டோன்னா 1198 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. அப்போ நமக்கு விற்பனை சரிவு தான். குஷாக் பொறுத்த வரைக்கும் ஏன் விற்பனை சரிஞ்சதுன்னா, ஸ்கோடாலே பார்த்தீங்கன்னா அந்த குஷாக்கை
குஷாக்கை பேஸ் பண்ணி கைலாக் அப்படிங்கிற ஒரு காரை ரீசெண்டாக விற்பனை கொண்டு வந்தாங்க. கைலாக் வந்து இந்த செக்மெண்ட்டில் வராது, பட் இருந்தாலும் அது வந்து ஓரளவு குஷாக் மாதிரியே வந்து இருக்கும். ப்ரைஸும் வந்து கம்மி, டிசைனும் நல்லாயிருக்கு, நிறைய சேஃப்டி ஃபீச்சரும் வந்து கொடுத்ததுனால கைலாக்னால பார்த்தீங்கன்னா குஷாக்கோட விற்பனை சரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா 8வது இடத்துல Volkswagenல டைகன் கார் வந்துருக்கு. டைகன் காரை பொறுத்த வரைக்கும் 1168 கார்கள் ஜூன் மாதம் வந்து விற்பனை ஆகிருக்கு. அதுவே வந்து நம்ம 2024 ஜூனில் எடுத்துக்கிட்டோன்னா 1519 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ இந்த டைகன் குஷாக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் MQB A0 இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உருவாக்கப்பட்ட கார்கள் தான். ரெண்டு கார்லையுமே ஒரே இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. 1.0 லிட்டர் இன்ஜின் வந்து இருக்குது, 1.5 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்குது, 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக், 7 ஸ்பீடு DSG இந்த டிரான்ஸ்மிஷன்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேஃப்டி வைஸும் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கின கார்கள். இந்த லிஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடுத்தடுத்த இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல மகேந்திராவில் BE6 இந்த கார் வந்துருக்கு. போன வருஷம் ஜூனில் இந்த கார் சேல்ஸ்லேயே கிடையாது, ரீசெண்டாக விற்பனைக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. 1203 கார்கள் இந்த வருஷம் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஜூன் மாதம். இந்த BE6 பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர ஸ்போர்ட்டியான லுக்கில் வந்து இருக்கும். பேட்டரி ஆப்ஷன் பார்த்தோன்னா 59 கிலோவாட் 79 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. 556 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் 59 கிலோவாட் பேட்டரி பேக். அதேமாதிரி 79 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 682 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். இது வந்து அராய் சொல்கிற ரேஞ்சு. நம்ம ரியல் டைம் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து குறையும், மைலேஜ் வந்து இந்த அளவுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்காது. அதுமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 20 நிமிஷத்துலேயே 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் வந்து ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஹோண்டாவில் எலிவேட் கார் வந்திருக்கு. எலிவேட் பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் 2024 2151 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் ஜூனில் பார்த்தோன்னா 1635 கார்கள் வந்து விற்பனையாக இருக்குது. ஹோண்டாவில் வந்து ஒரே ஒரு SUV கார் மட்டும் தான் வச்சுருக்காங்க எலிவேட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு டாப் 3 டாப் 5க்குள்ளே வந்து ஹோண்டாவால் இடம் பிடிக்க முடியலை. அதுமாதிரி சேல்ஸுமே வந்து ஒரு 5000 ப்ளஸ்லாம் வந்து போகலை. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல டாடா கேர்வ் கார் இருக்குது. கேர்வுமே வந்து நமக்கு போன வருஷம் ஜூனில் விற்பனையில் இல்லை, அதுக்கு அப்புறம் தான் வந்து விற்பனைக்கு வந்துச்சு. கேர்வில் வந்து ஐஸ் இன்ஜினும் கொடுக்குறாங்க, EVயும் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேர்ந்து 2060 கார்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஜூன் மாதம். அதே மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு, பெட்ரோல் டீசல் அப்படின்னு அந்த 2 ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. EVயும் வந்துருக்கு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து கேர்வ் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல கியாவில் செல்டோஸ் கார் வந்திருக்கு. செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல வரவேற்பு பெற்று வரக்கூடிய ஒரு காரு. செல்டோஸ்லையுமே அடுத்ததாக ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் ஜூனில் 6306 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் ஜூனில் 5225 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 3வது இடத்துல கிராண்ட் விட்டாரா இருக்குது. கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார். ஏன்னா வந்து கிராண்ட் விட்டாரால் நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. போன வருஷம் பார்த்தோன்னா 9679 கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 6828 கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ விற்பனை வந்து பெரிதளவில் வந்து சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு காரணத்தை நம்ம வந்து சொல்லலாம். என்னன்னா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல வந்து டொயோட்டாவில் ஹைரைடர் கார் வந்திருக்கு. ஹைரைடர் பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் ஜூனில் 4275 கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஜூனில் 7462 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டாப் 10 லிஸ்ட்டில் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரே கார் வந்து ஹைரைடர் மட்டும்தான். 74.55% பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹைரைடரும் சரி, அதே மாதிரி நமக்கு கிராண்ட் விட்டாராவும் சரி, ரெண்டுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட கார்கள் தான். நம்ம கிராண்ட் விட்டாராவை அப்படியே ரீபேஷ் பண்ணி தான் டொயோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஹைரைடர் காரை வந்து விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க. இந்த 2 கார்களில் வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம், மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம், பவர் ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ கிராண்ட் விட்டாரா மட்டும் சேலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அதிகமாக சேல் ஆகும். அதை வந்து ரீபேட்ச் பண்ணி ஹைரைடர் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட விலை அடிப்படையிலையும் ஓரளவுக்கு வந்து சேமாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹைரைடரே வந்து கிராண்ட் விட்டாராவுக்கு பயங்கர ஒரு காம்படிட்டராக வந்து மாறிடுச்சு. அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல ரொம்ப மாதமாக வந்து இந்த கார் தான் முதல் இடத்துல இருக்குது. ஹுண்டாய் வந்து கிரெட்டா பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி ஐஸ் இன்ஜின் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா EVயும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து தொடர்ந்து மாதம் 10,000க்கு மேலே விற்பனை ஆகிட்டுருக்கு. கடந்த வருஷம் ஜூனில் 16,293 கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஜூனில் 15,786 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மாதம் பார்த்தோன்னா 10,000க்கு மேலே வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கார்கள் கிட்ட வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டில் காம்பாக்ட் SUV செக்மெண்ட்டில் தொடர்ந்து வந்து கிரெட்டா நம்பர் 1 இடத்த பல மாதங்களாக வந்து தக்க வச்சிட்ருக்கு. நன்றி.